Hi dear friends, welcome to our YouTube channel Worldwide Tours and Travels. பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஜவஹர் அரவிந்த். இந்த சேனலில் நம்ம வேர்ல்ட் டூர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கண்ட்ரி துபாய். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துபாய் போன ஃபீல் இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணி விடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த தாய்லாந்து ரிவ்யூ பார்ட் 1ஓட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ளைட்ஸ் எமிரேட்ஸ், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ஃப்ளைட். நல்லா பாருங்கள், பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர் சீட்ஸில் இருக்க மாதிரி எல்லா சீட்ஸ்லேயும் டிவி இருக்கும். உங்களுக்கு ஃபுட், ட்ரிங்க், லிக்கர், பெட்ஷீட்ஸ், அப்புறம் பேபிஸாக இருந்தால் டாய்ஸ், அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து கம்பல்சரி ஹெட்செட்ஸ் வந்து தருவாங்க. ஏன்னா அந்த டிவி பார்க்குற சவுண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஹெட்செட்ஸ் தருவாங்க. நீங்கள் ஜாலியாக போட்டுட்டு டிவி பார்த்துட்டு லெஷராக வீட்டில் இருக்க மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இந்த ஃப்ளைட்டோட ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஏன்னா இந்த டிக்கெட்டோட ரேட்லேயே வந்து எல்லாமே அடங்கிடும். அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டில் இருக்க ஹேர் ஹோஸ்டஸோ இந்த பர்சன்ஸோ வந்து ரொம்ப சாஃப்டாக கைண்டாக இருப்பாங்க. நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்காக அதை வந்து செய்து தருவாங்க. எனக்கு இப்போ சின்ன குழந்தையாக இருக்காங்க, எனக்கு பருப்பு சாதம் தான் வேணும் அப்படின்னா அந்த பருப்பு சாதம் நெய்யோட வாசம் வர அளவுக்கு வந்து பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த டிவி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ரிமோட் அந்த இதில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது அந்த ஹெட்செட்ஸ் போட்டு தான் உங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த டிவியில் என்னென்ன தெரியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு துபாய்க்கு இருக்குது, இப்போ எந்த இடத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணோம். ஒன்று இந்த பாருங்கள், இது வந்து ஃபுட்ஸு வந்து நம்ம ஃப்ளைட்டில் கொடுத்த ஃபுட்ஸு, ஏகப்பட்ட ஃபுட்ஸு நம்மளால் சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு ஃபுட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். குதறி வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், ஃப்ளைட்டு வந்து சீக்கு மேலே பறந்துட்டுருக்கு. எந்த சீயில் பறந்துட்டுருக்கு, இன்னும் எவ்வளோ டைமிங் இருக்குது போகிறதுக்கு, எவ்வளோ ஸ்பீடில் பறந்துட்டுருக்கு இந்த ஃப்ளைட்டு, எவ்வளோ மணி நேரம் டியூரேஷனும் எவ்வளோ மணி நேரம் இருக்குது. இது வந்து துபாய் போகிற ஃப்ளைட் வந்து 4 மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்து சென்னையிலேருந்து துபாய் போகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து நம்ம என்ன சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமிங் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி லண்டனில் என்ன டைமு, இந்தியாவில் என்ன டைமு அப்படிங்கிற எல்லா டைமுமே வந்து இந்த டிவியில் உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு எங்கே பண்ணுறோம் எங்கே போகிறோங்கிற ஒரு பயம் இருக்காது. ஓகே, ஃப்ளைட் இந்த இடத்துல இருக்குது அப்படி. இப்போ நாங்கள் வந்து இறங்கிட்டோம். துபாய் அரைவல் பேக்கேஜஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. பேக்கேஜஸ் வந்து 2வது நம்பர் கவுண்டரில் போய் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஏர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கிட்ட கொடுத்த அந்த ஹெட்செட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண வாங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி, இந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் நம்மகிட்ட ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்மளோட வந்து செல்ஃபி எடுத்தாங்க. நான் வந்து ஒரு பெரிய ட்ரிப் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி போகிறோம், நம்மளோட எல்லாம் செல்ஃபி எடுத்தாங்க. பயங்கர டெலிவரபுளாக வந்து நம்மளுக்கு எது கேட்டாலும் உடனுக்குடனே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஏர் ஹோஸ்டஸ். எல்லாமே வந்து எல்லா பர்சன்ஸுமே வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். இதான் நாங்கள் ட்ராவல் பண்ண போயிங் ஃப்ளைட்டு, பெரிய ஃப்ளைட்டு, எமிரேட்ஸோட பெரிய ஃப்ளைட்டு. இது எங்கள் டீம் வந்துட்டு இருந்தது வந்து கமல் சார், ராஜேஷ் சார், எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் பழகியிருந்தோம் இந்த ட்ரிப். அப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதான் வந்து துபாய் ஏர்போர்ட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், துபாய் ஏர்போர்ட் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர்போர்ட். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எல்லா கனெக்டிங்குமே வந்து உங்களுக்கு துபாய் தான் கொடுப்பாங்க. ரஷ்யா, உங்களுக்கு அந்த பக்கம் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, லண்டன் எல்லாத்தோட கனெக்டிங்குமே வந்து உங்களுக்கு துபாய் ஏர்போர்ட் இருக்கிறதுனால துபாய் டெர்மினல் 3 டெர்மினல்ஸ் இருக்குது இந்த ஏர்போர்ட்டில். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர்போர்ட் டெர்மினல்ஸ் இந்த வேர்ல்டு. அதனால் வந்து நாங்கள் என்னென்ன ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு நைட்டு கிளம்பி விடியக்கால 3 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டும், 3 மணிக்கு கிளம்பி விடியக்கால 6 மணிக்கு. ஏன்னா பேக்கேஜ் ரொம்ப பெருசு, 30 பேர் நாங்கள் ட்ராவல் பண்ணதுனால 2 ஃப்ளைட்ஸ் மாற்றி போட்டிருந்தோம். இது நாங்கள் பொங்கல் டைமில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இட்ஸ் ஆன் 2018 ட்ராவல் பண்ணியிருந்தோம். பொங்கல் டைமில் ட்ராவல் பண்ணதுனால எங்கள் 5 பேருக்கு மட்டும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, துபாய் வந்து ஃப்ளைட்டை பார்த்து பொங்கல் டைமில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால ஒரு 5 பேர் மட்டும் 12 மணிக்கு புக் பண்ணி 3 மணிக்கு போகிறாங்க, 3 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 3 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு போகிறோம். நாங்கள் 5 பேர் லக்கியஸ்ட்டாக வந்து அடுத்து எங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டிக்கெட் இருந்துச்சு. அதை வச்சு நான் 2019 நான் வந்து துபாய் ட்ராவல் பண்ணேன். இது பாருங்கள், சரவண பவன் ஹோட்டல், நம்ம இந்தியன் ஃபுட்டு. துபாயில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கும். இந்தியன்ஸ் ரொம்ப அதிகம், தமிழ் பீப்புள்ஸ், கேரளா பீப்புள்ஸ் அதையும் ரொம்ப பர்டிகுலர்லி ரொம்ப அதிகம். இது வந்து எங்களோட வெஹிக்கிள் பின்னாடி இது வந்து லக்கேஜ் கேரியர். இங்கே பாருங்கள், இது வந்து துபாய் ஃப்ரேம் அப்படிம்பாங்க. துபாயில் புதுசாக இப்போ ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்காங்க, இந்த துபாய் ஃப்ரேமுங்க. இப்போ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் இருக்கும். இப்போ இந்த வெஹிக்கிளில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது 30 பேக்ஸ் ட்ராவல் பண்ணால் பின்னாடி லக்கேஜஸ் வைக்க இருக்காது அப்படிங்கிற லக்கேஜ் கேரியர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது ஏர்போர்ட்டு வந்து எங்கள் ஹோட்டல்ஸ் வர வரைக்கும். ஹோட்டல்ஸ் வந்ததுக்கப்புறம் லக்கேஜ் கேரை கழட்டி வச்சுட்டு எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அந்தந்த இடத்துக்கு ஒவ்வொரு கார் வரும். ஃபார்ச்சுனர் வரும், இல்லை லேண்ட் ரோவர் வரும், அதே மாதிரி வந்து இது ப்ராடோ வரும். நம்ம டெசர்ட் சஃபாரி போனப்போலாம் வந்து எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ப்ராடோ தான் வந்துச்சு. இது வந்து நாங்கள் லஞ்ச் எடுத்துக்கிட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமில் செக்இன் ஆனோம். செக்இன் ஆகிட்டு நாங்கள் லஞ்ச் எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான். எல்லாமே வந்து 5 ஸ்டார் கேட்டகரி லஞ்சஸ் இருந்தது. இது எல்லாமே இந்தியன் ஃபுட். இங்கே பாருங்கள், இது வந்து சாம்பார், ரைஸு, இது வந்து பிரியாணி, இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வெஜ்ஜு, அந்த சில்லி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பயங்கர டேஸ்டியான ஒரு ஃபுட்டு நம்ம இந்த ட்ரிப்பில் கொடுத்துருந்தோம். இதை வந்து
வந்து சர்வ் பண்ணி எல்லாமே வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி கொடுத்தனால அவங்க வந்து நாங்கள் பஃபேல எடுத்துக்கிட்டோம். நீங்கள் இப்போ துபாயில் எந்தெந்த இடம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்தெந்த இடம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிராக்கிள் கார்டன் ஃபஸ்ட் நாள் போயிருந்தோம். அப்புறம் தோக்ரூஸ் டின்னர் போயிருந்தோம். டின்னர் வந்து தோக்ரூஸ் இந்த க்ரூஸில் நாங்கள் டின்னர் எடுக்கிற மாதிரி போட்டோம். டே 2 எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் சிட்டி டூர் போயிருந்தோம். அன்றைக்கி லஞ்ச் நம்ம முடிச்சுட்டு டெசர்ட் சஃபாரி வித் பார்பிக்யூ டின்னர் பண்ணோம். அதே மாதிரி அங்கே டின்னர் பார்பிக்யூவில் எடுத்து டே 3 வந்து அபுதாபி சிட்டி டூர் போயிருந்தோம். அப்புறம் அபுதாபியில் லஞ்சு சாப்பிட்டோம். நைட்டு வந்து ரூஃப் டாப் அட் புர்ஜ் கலிஃபா நாங்கள் போயிட்டு புர்ஜ் கலிஃபாலே நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஐஎம்ஜி தீம் பார்க் போயிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் முடிச்சுட்டு ஐஎம்ஜி தீம் பார்க்கை முடிச்சுட்டு அங்கேயே லஞ்ச் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நைட்டு குளோபல் வில்லேஜ் பார்த்துட்டு டின்னர் அங்கே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். கடைசி நாள் வந்து நாங்கள் ஷாப்பிங் அண்ட் கோல்ட் மார்க்கெட் முடிச்சுட்டு வந்தோம். இதான் அந்த 5 நாள் ட்ரிப்பு. அந்த 5 நாள் ட்ரிப்பில் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 1 தான். டே 1 நம்ம எங்கெங்கே போகிறோம், சரவண பவனில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுலேருந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டதுலேருந்து இந்தியன் இதை தான் வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்ட இடம். ஒரு 5 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டலில் வந்து லஞ்ச் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்துருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை முடிச்சுட்டு மிராக்கிள் கார்டன் போனோம். இதான் இந்த வெஹிக்கிள் பேர் வந்து டொயோட்டோ கோஸ்டர் வெஹிக்கிளில் முடிச்சு இதை மிராக்கிள் கார்டன் அப்படிவாங்க. ஒரு மிராக்கிளபிள் கார்டனாக இருக்கும். கண்ணில் பார்க்குறதுக்கே பயங்கர மிராக்கிளாக இருக்கும். எல்லாமே வந்து பூ எல்லாமே டிசைன் பண்ணி இது வந்து இந்த டைம் நாங்கள் போனதுங்கிறது வந்து இந்த சீசன் அப்படிங்கிறது வந்து ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அப்படிம்பாங்க துபாயில். எப்போவுமே இயர் அண்ட் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் இருக்கும்போது அப்போ ஃபுல்லாக இந்த மிராக்கிள்டாக ஃபுல் ஃப்ளவர்ஸை வச்சு எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இது நாங்கள் போயிட்டுருக்கிறது வெஹிக்கிளில் போயிட்டுருக்கோம். ஒரு இது வந்து கோல்ஃப் விளையாடும் போது ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெஹிக்கிள் நம்ம ரெண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இது சுற்றி காட்டுவாங்க மிராக்கிள் கார்டன். ஏன்னா அது அவ்வளோ பெரிய கார்டன், நடந்து போய் சுற்றி பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நாங்கள் இது ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ. இந்த எலிஃபேண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இவங்க டிசைன் பண்ணது பயங்கர பியூட்டிஃபுல்லாகவும் பயங்கர அழகாகவும் பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு வந்து கண் கோடி வேணும்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் குழந்தைங்க, பேபிஸு, இல்லை வந்து ஃபேமிலி பெரியவங்க யார் வந்தாலுமே இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இங்கே பாருங்கள், வீடு மாதிரியே ஒரு செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லேயும் அந்த லீவ்ஸ்லேயுமே அது வந்து டெம்பிள் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோர்ட் மாதிரியே வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டிசைனிங்கும் நீங்கள் பார்க்கும்போது அது பயங்கர தத்ரூபமாக நேச்சுரலாக இருக்கும். இது ஒரு மேன் கைண்டால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு யோசனை இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து இதுக்குள்ளார நீங்கள் ஃபேஸ் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உண்மையாகவே வந்து ஒரு மிராக்குலஸ் கார்டன். நான் பார்த்த கார்டன் வேர்ல்டு வைட் நம்ம ட்ராவல் பண்ணதில் பார்த்த கார்டனில் இந்த கார்டன் வந்து ரொம்ப மிராக்கிள்டாக இருக்கும். அதே மாதிரி துபாய்க்கு நம்மளுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 மணி அப்படின்னா துபாயில் வந்து 12:30 மணி, 1.5 மணி நேரம். சேம் தாய்லாண்டு 1.5 மணி நேரம் தான் டைம் டிஃப்ரென்ஸ். ஆனால் நம்மளுக்கு வந்து எஹெட்டில் இருக்காங்க. எஹெட்னா இங்கே 2 மணினா அங்கே 3:30 மணி. ஆனால் வந்து இப்போ துபாய்னா இங்கே 2 மணினா துபாயில் வந்து 12:30 மணி நம்மளுக்கு பிஹைண்டில் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இங்கே 6:15 மணி அப்படின்னா அங்கே 4:45 மணி ஈவினிங்கில் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த துபாயில் என்ன ருப்பீஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்து திராம்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு திராம் அப்படின்னா இன்றைய காஸ்ட்டுக்கு வந்து 20 ரூபா. நாங்கள் போன அன்றைக்கி ஒரு திராமோட ஈக்குவலன்ஸ் கரன்சி வந்து 18 ரூபா. நம்ம வந்து 20 ரூபா இன்றைக்கி கொடுத்தோம்னா ஒரு திராம் வாங்கிக்கலாங்க. அப்போ 20,000 ரூபா நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 1000 திராம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதான் வந்து துபாயோட கரன்சியோட டிஃப்ரென்ஸு. துபாய் எதில் வந்து இருக்குன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னா UAE. இந்த UAEயில் என்னென்ன கண்ட்ரி இருக்குன்னா, துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ரசல் கைமா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. இதில் வந்து இதோட கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி தான் வந்து இந்த UAEயோட கேபிட்டல். நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து அபுதாபியும் பார்த்துருப்போம், ஷார்ஜாவும் பார்த்துருப்போம், துபாயும் பார்த்துருப்போம். நீங்கள் துபாய் ஏர்போர்ட், அபுதாபி ஏர்போர்ட், ஷார்ஜா ஏர்போர்ட்லாம் நியர்பை தான். நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் இறங்கினாலுமே துபாய் அசஸ் பண்ணிடலாம் 1 ஹவரில். உங்களுக்கு ஈஸி அசஸபிள் ஏரியாவில் தான் இருக்குது. துபாய் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டஸ்டான கண்ட்ரி. ஆனால் துபாய் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, பயங்கர ஜாலியாக இருக்கும், பயங்கர ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் டின்னரில் இருக்கும். க்ரூஸ் டின்னர் அப்படின்னா வந்து இது வந்து க்ரூஸ், மெரினா க்ரூஸ், க்ரூஸ்ன்னு இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறது வந்து க்ரூஸ் ஏரியாவில் இருக்கும். இது வந்து க்ரூஸில் போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு க்ரூஸ் மெதுவாக மூவ் ஆகும். சிட்டிக்கு நடுவில் அழகாக மூவ் பண்ணிட்டு போயிட்டு நம்ம எல்லா ஃபுட்ஸு நைட் நம்ம எடுத்துகிட்டு மெதுவாக அப்படியே ஒவ்வொரு இடமா கடற்கரையோட பியூட்டியை பார்த்துட்டு, இந்த லேக் பியூட்டியை பார்த்துட்டு, ரிவர் பியூட்டியை பார்த்துட்டு நம்ம அழகாக ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து டபுள் ஃப்ளோர் உள்ள ஒரு போட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாம் இருக்காங்க. குளிர் ரொம்ப அதிகம். துபாய் வந்து டெசர்ட் ஏரியாங்கிறதுனால வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் அடிக்கும், 40 டிகிரி அபவ் இருக்கும். குளிர் காலத்தில் பயங்கர குளிராக இருக்கும், -டிகிரி நியரிங் வந்து ரீச் ஆகும். அதனால் குளிராக இருக்குது. டிசம்பர் டைம் வந்து குளிர் டிசம்பர், ஜனவரி. நாங்கள் வந்து ஜனவரி 13 போல் பொங்கல் டைம் அப்போ அங்கே இருந்தோம். அதனால் வந்து இங்கே பாருங்கள் ரேடிசன் ஹோட்டல், நம்ம ஊரில் இருக்கு பாருங்கள் ரேடிசன். அதே மாதிரி
நம்ம ஊரில் இருக்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நம்ம ஃபுட் இருக்குது, நம்ம பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட பாகிஸ்தான் பீப்புள்ஸு நிறையா இருக்காங்க. நம்ம இப்போ இந்த கோஸ்டர் வெஹிக்கிள் வந்தோம்ல, அந்த கோஸ்டர் அந்த வெஹிக்கிளை ஓட்டுனது ஒரு பாகிஸ்தானி தான், ஒரு குட் பர்சன் தான். ஈவன் தோ கண்ட்ரி எந்த கண்ட்ரி வந்து எல்லாமே நல்ல ஒரு பழகக்கூடிய ஒரு பர்சன்ஸாக தான் வந்து துபாயில் இருப்பாங்க. இதான் இந்த லேக்கு, அந்த ரிவர், ரிவர். இந்த ரிவரில் தான் நாங்கள் வந்து எங்கள் போட்டில் ட்ராவல் பண்ணுறோம். இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுற அனுபவம் எப்படி இருக்குன்னா, ட்ராவல் பண்ண வந்து வெடிப்பாங்க பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு வெடிச்சிட்டே இருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும். எங்கள் டீம் எல்லாமே வந்து ஜாலியாக இங்கே உட்காந்துட்ருக்காங்க. வேர்ல்ட் வைட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ண எல்லாமே கமல் சார், ராஜேஷ் சார், அப்புறம் வந்து வெங்கடேஷ் சார், எல்லாமே வந்து ரொம்ப ஜோவியலான சூப்பரான ஒரு டைப் பர்சன்ஸு. ஹாப்பியாக வந்து இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டின்னர் நாங்கள் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 AED, 55 திராம் அப்படிம்பாங்க. 55 திராம் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் இந்தியன் கரன்சியில் வந்து 1100 ரூபா வந்து வரும். நீங்கள் இந்த அழகான அந்த க்ரூஸில் அழகாக நீங்கள் டின்னர் சாப்பிட்றது வந்து வரும். இது வந்து கோக்கு நான் குடிக்கிறது வந்து பியூர்லி வெஜிடேரியன் வந்து. இது நீங்கள் ட்ரிங்க்குன்னு நினைக்காதீங்க, எல்லாமே குடிப்பாங்க. கோக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பார்பிக்யூ இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு 10 யூரோ ஷோ இருக்கும், அந்த ஷோ உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் பயங்கர சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் மிராக்கிள் கார்டன் போயிருந்தோம். அந்த மிராக்கிள் கார்டன் என்ட்ரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 AED, 40 to 50 AED வரும். 40 to 50னா 800 to 1000 rupees வரும் அந்த மிராக்கிள் கார்டன் என்ட்ரி. நாங்கள் தங்கியிருக்க ரூமோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 9000 rupees per day அந்த ரூமோட ரெண்ட் வரும். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஃப்ளைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம். நாங்கள் 20,000க்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டோம், துபாய் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு. அது மாதிரி 25,000 வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம போட்டோம். எங்களுக்கு ஆஃபர் இருந்ததுனால நாங்கள் கம்மி ரேட்டுக்கு போட முடிஞ்சது. அப்படி இல்லைனா வந்து எமிரேட்ஸோட டிக்கெட் வந்து 40,000 50,000 வரும். காட்ஸ் கிரேஸ் வந்து எங்களுக்கு அந்த எங்களோட டிக்கெட்டிங் ஏஜென்ட் ஆஃபர் இருந்ததுனால நாங்கள் கம்மியான இதுக்கு ஆஃபரில் வந்து டிக்கெட் போட்டோம். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பின்னாடி போட்டு சைடு போட்டு எல்லாம் ஃபுல்லாக லைட்டிங் போட்டு அந்த போட்டு ட்ராவல் ஆகிறதே வந்து அப்படியே பயங்கரமாக வந்து ஒரு பெரிய டைட்டானிக் கப்பல் போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் ஆல்ரெடி வெடிப்போன்னு சொன்னால, இந்த வெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு வெடிச்சிட்டே இருப்பாங்க. இது வந்து பொங்கல் டைம், ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் டைமு, எல்லா போட்ஸும் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வெடிக்கும். இந்த எப்போ வெடிச்சு முடிக்குதோ அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்ஸ் ட்ராவலிங் ஆகிட்டே இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் பிரிட்ஜுக்கு கடையில் ஒரு 100 போட்டுக்கு மேலே இந்த தான் ட்ராவல் ஆகும். இந்த க்ரூஸ்லையும் ட்ராவல் ஆகும், மெரினா அதுலேயுமே ட்ராவல் ஆகும். ஒரு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த நைட்டே வந்து உங்களுக்கு ஒரு விழா காலம் மாதிரி இருக்கும். எங்கள் தலைவர் கமல் வந்து வேட்டை படத்தில் வெண்ணிலவே வெள்ளி நிலவே பாட்டு பாடுற மாதிரி இந்த இரவு நேரம் உங்களுக்கு இருக்கும். துபாயே உங்களுக்கு மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். துபாயில் அதே மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் கூட்ஸோட விலையும் ரொம்ப கம்மி, கோல்டு ரேட்ஸ் ரொம்ப கம்மி. இங்கே கோல்டு மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது பயங்கர சீப்பான ஒரு ரேட்டுக்கு வந்து கோல்டு வாங்கலாம். அதோட ரியல் 24 கேரட் கோல்டு வந்து நம்ம துபாயில் வாங்க முடியும். நம்ம ஊரில் வந்து 22 கேரட் தான் வந்து எல்லா கோல்டுமே இருக்கும். அங்கே வந்து 24 கேரட் கோல்டு ரொம்ப எப்போவுமே ஆல்வேஸ் வந்து ஷைனிங்காக இருக்கும் துபாயோட கோல்டு. அதே மாதிரி துபாயில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் கறிக்கடைக்கு போனால் கூட வாசம் தான் அடிக்கும். கறிக்கடைக்கு போனால் கூட ஸ்மெல் அடிக்காது. ஊர் முழுக்கவே வந்து ஒரு சென்டட் பர்ஃப்யூம்டு ஒரு கண்ட்ரி மாதிரி இருக்கும். இது துபாய் வந்து ஒரு டெசர்ட் தான். துபாய் வந்து ஒரு டெசர்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஒரு சிட்டியாக டெவலப் ஆகியிருக்காங்க. இவங்க 90ல் 60ல் 1950ல் வந்து இந்த அளவுக்கு டெவலப்டு இல்லை. இப்போ நீங்கள் இந்த வருஷம் துபாய் வந்திருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு துபாய் வரும்போது அந்த இடம் உங்களுக்கு அடையாளம் தெரியாது. வருஷத்துக்கு வருஷம் வந்து உங்களுக்கு துபாய் வந்து மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து புர்ஜ் கலீஃபா வந்து துபாயோட எம்பளம் மாதிரி இன்றைக்கி சொல்கிறாங்க. புர்ஜ் கலீஃபா அப்படின்னா வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் துபாயில் இருக்குது, புர்ஜ் கலீஃபா இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி புர்ஜ் அல் அராப்னு ஒன்று இருந்தது. ஒரு 7 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல் வந்து கடலுக்கு பக்கத்தில் இருந்தது. புர்ஜ் அல் அராப் தான் வந்து துபாயோட சிம்பிளாக இருந்தது. ஒவ்வொரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் கிளாக் வந்து துபாய்க்கு வந்து ஒரு சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி வந்து துபாய் வந்து எப்போவுமே டெவலப் ஆகிக்கிட்டே இருக்க ஒரு கண்ட்ரி தான் வந்து துபாய். உங்களுக்கு துபாயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்றைக்குமே வந்து அழுக்கவே அழிக்காது. ஒவ்வொரு வருஷமும் போகும்போது புதுசாக இருக்கும். புது அனுபவம். போன வருஷம் போனதுக்கும் இந்த வருஷம் போனதுக்கும் புதுசாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த போட் எவ்வளோ அழகாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் எங்கள் போட் இருக்கும். கலர்ஃபுல்லாக நான் 100 போட் பக்கத்தில் ட்ராவல் ஆகும்னு சொன்னால் நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. எத்தனை போட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு. 1 2 3 பின்னாடி 1 4 அந்த பக்கம் 1 5 கலராக ரெட் கலரு, ப்ளூ கலரு, க்ரீன் கலர் அப்படின்னு ஃபுல்லாகவே வந்து இந்த லேக் ரிவர் முழுக்க வந்து கலராக வந்து போட்ஸ் ட்ராவல் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி துபாயோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்து டேட்ஸ் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். டேட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேட்ஸ் வந்து உலகத்துலேயே இங்கே தான் பெஸ்ட் டேட்ஸ் வந்து கிடைக்கும். கமல் சார் ஹாய். அப்புறம் அதே மாதிரி வந்து இங்கே அவருக்கு பேக் சைடில் பாருங்கள், இது ஒரு வேறு கலர். இது பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ரெட் கலர் போட்டு. இது பாருங்கள், இது வேறு கலரில். இந்த போட்டு வந்து கலராக ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம எங்கள் போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது இருக்கும். இந்த போட்டுக்குள்ளே
பாருங்கள் டென்யூரா ஷோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சுற்றி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சுற்றுனீங்கன்னா மயக்கம் போட்டு 4வது சுற்றில் கீழே விழுந்துருவோம் நம்ம. ஆனால் இவங்க எப்படி இந்த அளவுக்கு சுற்றுறாங்கங்கிறது வந்து இட்ஸ் அ ட்ரைன் பண்ண அது வந்து ஈஸியாக இருக்கும் போல இருக்குது. பயங்கர பியூட்டி. அந்த ஷோவோட இது வந்து இதோட கடைசியில் அந்த ஷோ வந்து நம்ம முடிப்போம். பயங்கர சூப்பர்பான அந்த ஷோ, டென்யூரா ஷோ, மேஜிக் ஷோ, இதெல்லாம் இந்த போட்டில் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் பிரிட்ஜுக்கு நியர்பையாக போயிட்டுருக்கோம். எங்கள் போட்டு பிரிட்ஜை வந்து நியர்லி இடிக்கிற மாதிரியே வந்து போவோம். இங்கே பாருங்கள், க்ளோஸ் டு த பிரிட்ஜு, கை வந்து வச்சா அந்த பிரிட்ஜில் இடிக்கும். அப்படி நான் இப்போ போகும்போது பிரிட்ஜில் தூங்கிக்கிட்டேன்னா ரிட்டன் வரும்போது அந்த பிரிட்ஜில் வந்து தூக்கிக்கலாம். கை பாருங்கள் பிரிட்ஜில் டச் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக, ஆனால் வந்து ரொம்ப சேஃப்டி அண்ட் ரொம்ப செக்யூரிட்டியாக வந்து இருக்கும். துபாயை பொறுத்த வரைக்குமே வந்து 100% சேஃப். நீங்கள் வந்து 2 மணிக்கு நைட்டு வெளில போனாலும் 3 மணிக்கு வெளில போனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபு. அதேமாதிரி துபாய் வந்து நீங்கள் எங்கே எந்த ஒரு தப்பு பண்ணாலோ, நீங்கள் வந்து பப்ளிக்கில் ஸ்ப்ளிட் பண்ணாலோ எல்லாமே ரீட் பண்ணிவிடுவோங்க. கண்ணுக்குன்னு எல்லாத்தையும் ரீட் பண்ணுறோம். நீங்கள் திருப்பி ஏர்போர்ட் ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு ஃபைனு எடுங்க, 500 ஏஐடி கட்டுங்க, 1000 ஏஐடி கட்டுங்க ஃபைனு. அந்த இடத்துல எச்சி துப்புனீங்க, ரெக்கார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து துபாய் வந்து கண்காணிப்பு கேமராக்கள் வந்து எல்லா இடத்துலையும் பொருத்தப்பட்டிருக்கும். நாங்கள் இந்த இதை கரெக்டாக தாண்டிட்டோம். அதே மாதிரி துபாய்க்கு வந்து வீசா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000 rupees, 6,000 to 7,000 rupees வந்து துபாய் வீசா வரும். நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து துபாய் வீசா தருவாங்க. அதுக்கப்புறம் தான் வீசா எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் ஆல்ரெடி நம்ம தாய்லாந்து பார்த்தோம் ஆன் அரைவல் வீசா, இதுக்கு வந்து ஆன் அரைவல் வீசா இல்லை. நம்ம வந்து ப்ரீ அரைவல் வீசா கொடுத்து எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வீசா வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. கண்ட்ரி வந்து ரொம்ப சூப்பரான கண்ட்ரி, சுத்தமான கண்ட்ரி. எங்கள் போட்டில் பாருங்கள், இந்த டென்யூரா ஷோ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சுற்றிக்கிட்டே இருப்பார், சுற்றுன்னு சுற்றுவார். எங்களுக்கெல்லாம் வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. 1 2 ஆகும், 2 3 ஆகும், 3 4 ஆகும். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். அதே மாதிரி லைட் போட்டும் பண்ணுவார் அந்த பர்ஃபார்மன்ஸ். அது இன்னுமே வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். இந்த நாள் நாங்கள் இங்கே டின்னர் முடிச்சிடுவோம். இங்கே வந்து நாங்கள் பார்பிக்யூ எல்லாமே வந்து டின்னர் கொடுத்துருந்தாங்க, கோக் எல்லாமே கொடுத்தாங்க. டிலைட்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நைட்டு வந்து இந்த அப்படியே ரோட்டில் நம்ம காரில் போகும்போது நம்ம டின்னர் சாப்பிட்டு போகிறத பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் வந்து க்ரூஸில் நீங்கள் போகும்போது இந்த போட்டில் போகும்போது அழகாக ஸ்லோவாக ஸ்டடியாக நீங்கள் போகும்போது டின்னர் சாப்பிட்ற அனுபவம் வந்து உண்மையாகவே ஃபென்டாஸ்டிக்காகவும் சூப்பராகவும் இருக்கும். எக்ஸைட்டடாக இருக்கும் இந்த ட்ரிப்பு. இது வந்து டே 1ஓட துபாய் ட்ரிப்பு தான். டே 2, டே 3, டே 4 இதெல்லாம் வந்து எங்கே போகிறோங்கிறது துபாய் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வீடியோஸில் நம்ம சொல்லுவோம். டே 2ல் வந்து நம்ம துபாய் சிட்டி டூர் போயிருப்போம். இங்கே பாருங்க, இதை லைட் ஆன் பண்ணிட்டார். லைட் ஆன் பண்ணி அந்த பர்சன் டப்புக்கு நான் தூக்கி அதை அப்படியே சுற்றி அதை ரோல் பண்ணி பண்ணுவார். டே 2 வந்து நாங்கள் துபாய் சிட்டி டூர் போவோம். அப்புறம் அதில் சிட்டி டூர் முடிச்சுட்டு டெசர்ட் சஃபாரி போவோம். அது ஒரு பயங்கர அனுபவமாக இருக்கும். டே 3 வந்து அபுதாபி சிட்டி டூர் போவோம். அபுதாபி மாஸ்க் அது இதுன்னு போயிட்டுருவோம். அதுக்கப்புறம் டே 3 வந்து புர்ஜ் கலிஃபாங்கிற டாப்பஸ்ட் பில்டிங் ஹைட்டு போயிருந்தோம். டே 4 வந்து ஐஎம்ஜி தீம் பார்க் போயிருந்தோம். அப்புறம் குளோபல் வில்லேஜுங்கிற இடம் போயிருந்தோம். குளோபல் வில்லேஜ் பற்றி பார்ப்பீங்க, எல்லா கண்ட்ரிஸோட தீமே இருக்கும். சைனா, இந்தியா எல்லாத்தோட தீமே அதில் இருக்கும். 5வது நாள் கோல்ட் மார்க்கெட் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆயிருந்தோம். இந்த ஷோ பேர் தான் டென்யூரா ஷோன்னு சொல்லி சொல்லுவோம். இதை ஆரம்பத்துலேருந்து இந்த மனுஷன் சுற்றிட்டு தான் இருக்கார். இங்கே சுற்றி அங்கே சுற்றி அதை அழகாக ஃபோல்டு பண்ணி ஒரு பேபி மாதிரி கொண்டு வந்து அதை வந்து ரேப் பண்ணி அந்த பக்கம் கொடுப்பார். இப்போ பாருங்கள், சுற்றி அதை எடுத்து டர்ன் பண்ணி பேபி ஆக்கிடுவார். அதை அந்த அளவுக்கு வந்து யாராலையும் பேபியை வந்து ஆக்குவாங்கன்னு எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. பேபி ஆக்கி திருப்பி அந்த லைட்ஸையும் ஆஃப் பண்ணி பண்ணுவார். இது அந்த ஊரோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஷோ, டென்யூரா ஷோங்கிறது ஆவசமாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த துபாய் ட்ரிப் நம்ம எவ்வளோ வேர்ல்டு வைட் டூர்ஸில் நம்ம பண்ணோம்னா 50,000 to 55,000 பட்ஜெட்ஸில் நம்ம பண்ணோம். டிபெண்டிங் அப்போ அந்த ஃப்ளைட் டிக்கெட்டில் 2018-19 பண்ணோம். 5 நாள் இந்த ட்ரிப்பு கொடுத்துருந்தோம். ஒண்டர்ஃபுல்லான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்தது. இது பொங்கல் டைமில் போயிருந்தோம். பொங்கலை மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீலே எங்களுக்கு இல்லை. ஒரு அம்யூஸ்மெண்ட்டாகவும் எக்ஸைட்டடாகவும் தான் இருந்தது. துபாயை பற்றி நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். துபாயோட பீப்புள் எப்படி, துபாயோட மக்கள் எப்படி, துபாயோட ஃபுட் எப்படி, துபாயோட ஹோட்டல்ஸ் எப்படி, துபாயில் என்னென்ன இருக்கும், என்னென்ன இருக்காது, என்னென்ன அவங்களோட இதான வந்து கருதுகிறாங்க, முக்கியமான பொருளாக கருதுகிறாங்க, என்ன ஏது, அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல், அந்த ஊரில் என்னென்ன பார்க்குறது இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக துபாய் மன்னரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அபுதாபி மன்னரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இருக்கிறதுலே ரொம்ப பணக்கார மன்னர் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் யாருன்னா அபுதாபியோட மன்னர் தான் வந்து பணக்கார மன்னர். இந்த எமிரேட்ஸ் வந்து கட்டும்போது புர்ஜ் கலிஃபா வந்து கட்டும்போது எக்கானமி ஃபால் வந்தப்போ அபுதாபி மன்னர் வந்து அது பணம் கொடுத்தாரு. அது பேர் வந்து புர்ஜ் துபாய்னு வச்சிருந்த பேரை வந்து புர்ஜ் கலிஃபான்னு வச்சது. ஏன்னா அபுதாபியோட ராஜா வந்து கலிஃபா மன்னர், அதனால் வந்து புர்ஜ் கலிஃபான்னு அவருக்காக அந்த நேம் வச்சுருந்தாங்க. இதான் டே 1ஓட துபாய் லைஃபு. இதோட என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அந்த பெல் பட்டனையும் போட்டு விடுங்க. இது எங்களோட ரேட்ஸ்